அன்னை பாலா திரிபுர சுந்தரி அம்மனை பற்றி தெரிந்து கொள்வோம். அண்டமெல்லாம் விளங்கும் ஒப்பற்ற சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியின் பல்வேறு ரூபங்களை நாம் பூஜித்து வருகிறோம். இருப்பினும் நமது செந்தமிழ் நாட்டில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்ற சித்த புருஷர்கள் இறைநிலையை அடைய யோக முறைகளையும் பூஜை முறைகளையும் பின்பற்றி வருகின்றனர். சிவ வழிபாடு அனைத்து சித்தர்களும் செய்து வந்தது நாம் அனைவருமே அறிவோம். இருப்பினும் அந்த சித்த நிலையை அடைய வேண்டிய சக்திகளை பெறுவதற்கு சில இரகசிய வழிபாட்டு முறைகளையும் செய்து வந்துள்ளனர். அப்படி அவர்களின் வழிபாட்டில் இருந்த ஒப்பற்ற சக்திகளை வழங்கிய வழிபாடே வாளையம்மன் வழிபாடு, அதாவது பாலா வழிபாடு ஆகும். இந்த வாளையம்மன் வழிபாடும் சிறு பெண் குழந்தை வழிபாடே ஆகும். பெண்மை என்றாலே சக்தி, வீரம், ஞானம், தாய்மை, கருணை என அனைத்து குணங்களும் நிரம்பியிருக்கும். அன்னை லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுர வதத்தின் போது தன் படைகளை திரட்டி மந்திரி மற்றும் படைத்தளபதியாக மாதங்கி மற்றும் வாராகியை வைத்து யோகினி சேனைகளுடன் சென்று போர் புரிந்தாள். அம்மன் என போற்றப்படும் பாளையம்மன் சிறு குழந்தையாக போரில் பண்டாசுரன் புத்திரர்களை அழித்து வெற்றியுடன் திரும்பியதுமே அக்குழந்தை இப்பெயர் பெற்றாள், வாளையம்மன், அதாவது பாளையம்மன். இப்படி வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றாள். கையில் ஜெபமாலை சுவடிகள் கொண்டு அபய வரத அஸ்தத்துடன் பட்டு பாவாடை ஆபரணங்கள் அணிந்து வெண்தாமரையில் வீற்றிருப்பவள் இந்த பாலாம்பிகை. இவளை உபாசனை செய்பவர்களுக்கு ஞானம், தனம், வாக்குவன்மை, சித்து அறிவு என அனைத்தும் கைகூடும். பாலாம்பிகையின் மேலும் சிறப்புகளை நாம் பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா மகாத்மியத்தில் 26ஆம் அத்தியாயத்தில் விரிவாக காணலாம். சித்தர்கள் யோக முதிர்ச்சி சித்துக்களில் கைதேர்ந்த சித்தர்கள் அனைவரும் வாளையின்றி அந்நிலையை அடைய இயலாது என்பது திண்ணம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.